ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்களோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு வந்து ஒரு பெரிய சமையல் தான். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 50 பேருக்கு மரக்கறி சாப்பாடு வடை பாயசத்தோடு தான் சமைச்சு கொடுக்க போகிறோம். இந்த சாப்பாட்டை யார் கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுவிஸில் இருந்த ஒரு சிஸ்டர் தான் கொடுக்க சொல்லியிருக்கிறா. அவரோட கணவருடைய பிறந்த நாளையொட்டி தான் இந்த சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்கிறா. அவர்கிட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தோமஸ் அண்ணாக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருமே அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள், சரியா? அதே நேரம் இந்த சாப்பாட்டை கொடுத்த சிஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வாங்க கடகடன்னு சமைக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யாருக்கெல்லாம் சோபா சாஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், சரியா? இப்போ வாங்க கடகடன்னு முதல் உளிய வைக்கலாம். என்ன வெயில் நண்பர்களே, வெயிலோ வெயில், செம வெயில். மழை இரவில் வந்து சும்மா ஒரு பேக்காட்டல் ஒன்று காட்டிட்டு போகிறது. இப்போ எங்களோட உலைக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை நிறைச்சி எடுப்போம். இந்த அடுப்பில் பருப்பு வைப்போம். இப்போ பருப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்ப்போம். உப்பு சேர்க்குறேன். இதோட மஞ்சள் தூள். இப்போ மூடி விடுவோம், பருப்பு அவியட்டும். இப்போ தண்ணி எடுத்தாச்சு, உலக்கி மூடி விடுவோம், உலை கொதிக்கட்டும். இதில் வந்து வடைக்கு உளுந்த 1 மணித்தியாலம் ஊற வச்சு அரைச்சி எடுத்துருக்கிறேன். இதில் வந்து சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், செத்தல் மிளகாய், கருவேப்பிலை, இதோட வந்து பெருஞ்சீரகம், உப்பு சேர்க்குறேன். இனி இது எல்லாத்தையும் நல்லா இருக்கா கலந்து விடுவோம். நல்லா அடியிலிருந்து கலந்து விடுவோம். வந்து பீட்ரூட் வரைய போடுவோம். கடுகு, பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, வெங்காயம், உள்ளி, பச்சை மிளகாய். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டு பீட்ரூட்டை சேர்ப்போம். பீட்ரூட்டை இந்த மாதிரி துருவி வச்சுருக்கிறேன். இதோட தேங்காய்ப்பும் சேர்க்குறேன். மஞ்சள் தூள், உப்பு சேர்க்குறேன். இது நல்லா கலந்து முடியாது, அடியில் இருந்து எடுத்து நல்லா கலந்துடும். அப்படியே அந்த பீட்ரூட்டில் இருக்கிற தண்ணி பதத்துலேயே அப்படியே வறுபட்டு வரட்டும். எண்ணெய் சூடாயிட்டு வடையை போடுவோம். பருப்பை பார்ப்போம்.
பருப்பு அவிஞ்சிட்டு இதில் வந்து உள்ளி மிளகு சீரகம் இடித்து வச்சுருக்கிறேன், அதை சேர்க்குறேன். இதோட தக்காளி பழம் கொஞ்சம் சேர்ப்போம். இதோட கட்டத்தூள் சேர்ப்போம். தேங்காய் பால், முதலாம்பால். இதோட 2 ஆம்பால் 3 ஆம்பால். கலந்து விடுவோம். பருப்பு கொதிக்கிறதுக்கும். இப்போ பருப்பு ரெடி ஆகிட்டு இறக்குவோம். வடை எடுப்போம். இதே மாதிரி மீதம் இருக்கிற வடையும் சுட்டெடுப்போம். இதில் மாங்காய் கறியை வைப்போம். சட்டி சூடாட்டும். இப்போ பாருங்க பீட்ரூட் ரெடி ஆகிட்டு இறக்குவோம். மாங்காய் கறியை உள்ளுக்கு வச்சுட்டு குழம்ப வெளியில் வைக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாகிட்டு இதில் பட்டை சேர்க்குறேன், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம், உள்ளி. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இங்கே எண்ணெய் சூடாகிட்டு கடுகு இதில் தாளிச்சிட்டு பருப்புக்கும் கொஞ்சம் எடுக்கலாம். பெருஞ்சீரகம், வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உள்ளி. இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். உள்ள கொதிச்சிட்டு அரிசியை கழுவி எடுப்போம். கொதிச்சிட்டு அரிசியை போடுவோம். இப்போ கலந்து விடுவோம். மூடி விடுவோம். தக்காளி பழம் சேர்ப்போம். கலந்து விடுவோம். வதங்கட்டும். இப்போ தக்காளி பழம் வதங்கிட்டு உருளைக்கிழங்கு சேர்ப்போம். கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். இந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் அப்படியட்டும். இப்போ இங்கெல்லாம் மாங்காய்க்கு வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டு தக்காளி பழம் சேர்ப்போம். இதோட இங்கெல்லாம் மாங்காயை துப்புராக்கி வச்சுக்கேன், வெட்டி அதை வச்சு. உப்பு சேர்க்குறேன். தண்ணி சேர்ப்போம். இப்போ மூடி விடுவோம், அவியட்டும். சோறை வடிப்போம். கிழங்கு அவிஞ்சிட்டு பொரிச்சு வச்சுருக்க வெண்டைக்காயை சேர்ப்போம். இதோட தேங்காய் பால் 2 ஆம்பால் 3 ஆம்பால். முதலாம்பால். இதோட குழம்பு தூள் சேர்க்குறேன். இது வந்து சோபா சாஸ் கறி பவுடர்
நீங்களும் ஆர்டர் போடலாம். இது எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு தான். இங்கெல்லாம் புளியை ஊற வச்சு நான் கரைச்செடுப்பேன். புளியை சேர்ப்பேன். உப்பு சேர்க்குறேன். இப்போ கலந்து விடுவேன். குழம்பு கொதிக்கட்டுது. இப்போ மாங்காய் அவிது பாருங்க, அவிஞ்சிட்டு இல்லை கணக்காக வந்துட்டுது. கொஞ்சம் தேங்காய் பால், இதோட கொஞ்சமாக குழம்புத்தூள், சீனி கொஞ்சம் சேர்க்குறேன். கலந்து விடுவோம். கொதிச்சோன்னு இறக்க வேண்டியது. இதில் பாயாசத்துக்கு தேங்காய் பால் எடுத்துருக்கிறேன். இதோட இந்த ஃப்ரெஷ் மில்க்கும் சேர்க்குறேன். 2 பேக்கெட் எடுத்துருக்கிறேன். இதோட ஏலக்காய் தட்டி வச்சுருக்கோம், 4 ஏலக்காய் அதையும் சேர்ப்போம். இப்போ இதில் வைப்போம். பால் கொதிக்கட்டும். இப்போ மாங்காய் இறக்குவோம். குழம்பு ரெடி ஆகிட்டு இறக்குவோம். பார்த்தீங்களா? இப்போ பால் கொதிச்சுட்டு சவரசியும் சேமியாவும் சேர்ப்போம். இதோட சீனி சேர்க்குறேன். இப்போ கலந்து விடுவோம். இதில் கஜுவையும் ப்ளம்ஸையும் நெய்யில் வறுத்தெடுப்போம். இனி இதை பாயாசத்தில் கொட்டுவோம். பாயாசம் ரெடி. இப்படி தண்ணி பதமாக வச்சா தான் சரியாக இருக்கும், இல்லாட்டி கிரியிரும். சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இது பாருங்க சோறு, இங்கெல்லாம் பீட்ரூட் வர, பருப்பு பால் கறி, வெண்டிக்காய் உருளைக்கிழங்கு குழம்பு, மாங்காய் கறி, வடை, பாயாசம். இனி வந்து சாப்பாடை கட்டுவோம். சோறு, பருப்பு, பீட்ரூட், மாங்காய். வடை. பார்த்தீங்களா? இந்த மாதிரி எல்லா சாப்பாட்டையும் கடகடன்னு கட்டி எடுப்பான். இன்றைக்கு நான் சாப்பாடு கொடுக்க போகும்போது முதல் இந்த ஐயாட்ட தான் போயிருந்தேன். இவர் வந்து கொஞ்ச நாள் தான் எனக்கு பழக்கம். கிட்டத்தட்ட ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு கிழமை 2 கிழமையாக தான் எனக்கு தெரியும் இந்த ஐயாவுக்கு சாப்பாடு கொடுக்க வலிக்கிட்டு நல்லா பழக்கம். கொட்டேனா சூப்பர் மார்க்கெட் இருக்குது தானே, அதுக்கு பக்கத்தில் பீப்புள்ஸ் பேங்க் இருக்குது, அந்த சைட்லேயே இருப்பார் இந்த ஐயா. அவருக்கு வந்து முந்தினாத்து சாப்பாடு கொடுக்க போகும்போது அவர் தூக்கமாக இருந்தார். அப்போ நான் ஐயா சாப்பாடு வச்சுருக்கேன்டா அப்போ நான் நித்திரியாக இருக்கிறாருன்ட்டு வச்சுட்டு வந்துட்டேன் நண்பர்களே. ஆனால் இன்றைக்கு போனால் அவருக்கு ஏலாது, சரியாக ஏலாது. இவற்றை பிள்ளைகள் எல்லாம் யாழ்ப்பாணத்தில் இருக்கணுமா, பேர பிள்ளைகள் இருக்கான், தெய்வலையிலையும் யாரோ சொந்தக்காரர் இருக்கணுமா. அதே நேரம் இவர் படித்த ஒரு மாஸ்டர் கூட. எப்படி இருக்கிறாருன்னு பாருங்க. உண்மைக்கும் சரியான கஷ்டமாக இருக்குது அந்த ஐயாவை பார்க்க. தெரியுமா உங்களுக்கு? கதையே வருதில்லை. நான் தலையை தடவினோன்னு கண்ணால் கண்ணீர் ஓடுது அவருக்கு. அவர்கிட்ட சரம் எல்லாம் புழுக்கள் கூட வந்துட்டு நண்பர்களே. அப்படியே சூவெல்லாம் போய் புழுக்கள் எல்லாம் வந்து அவரால் கண்ணிலையெல்லாம் அப்படியே இலையான் வைக்குது. அப்படி இருக்கிறார் தெரியுமா உங்களுக்கு? பார்க்கவே சரியான கஷ்டமாக இருக்குது. இவர்கிட்ட சொந்தக்காரர், உறவினர்கள், பிள்ளைகள் யாராவது நீங்கள் பார்க்குறீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. என்ற வீடியோவை அந்தளவுக்கு பார்ப்பிட்டோமா இல்லையான்னு தெரியாது. யாராவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஐயாவை தெரிஞ்சால் நீங்கள் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க. நாங்கள் வந்து இன்றைக்கி நான் ஆம்புலன்ஸ்
ஆம்புலன்ஸு கால் பண்ணி எல்லாம் சொல்லி போட்டு தான் நாங்கள் வந்தனாங்க. உண்மைக்கும் சரியான கஷ்டமாக இருக்குது. அவரால் இயலாது, அந்த அப்படியே இழுக்குது, ஒரு மாதிரி இழுக்குது தெரியுமா நண்பர்களே. ராஜா தான் சொல்லு என்ன உனக்கு செய்யணும்னு சொல்லுவே. சரி குழு கொண்டு உனக்கு ஐயோ போராடி சொல்லட்டா யாழ்ப்பாணத்துக்கு மாஸ்டர் கொடுத்தா தலையில கொட்டு யாழ்ப்பாணம் எந்த அதனால யாழ்ப்பாணத்தில் எங்கே சொல்லு டாக்டர் சொல்லு ஒன்று மட்டும் பயப்படாம சொல்லு பயப்படாம யாழ்ப்பாணத்துக்கு போகிறது சொல்லுங்க. காலேஜ் முன்னாடி சொன்னேன் வாழ்க்கையே யாராவது தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஐயார சொந்தக்காரர் வாங்க கூட்டிட்டு போங்க. அவங்கள கூட்டிட்டு போனாங்க ஒரு அம்மாவை தலையில கொட்டவா தலையில உனக்கு கொட்டவா கேட்குற ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிற. ஒன்றுமே கொட்டாதுன்னா நம்ம படுத்து தூங்க போறே அப்படியே மையமா. உன் பேர பிள்ளைகளை பார்க்க மாட்டியா, யோசிக்க மாட்டியா? எல்லாம் ஏற்றுனா ஆண்டவன் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. அவர் என்ன உனக்கு என்ன குறை வச்சாரு? ஒரு காலம் உனக்கு தைரியத்தை கொடுத்தாரு. ஏன் மூலமாக தெரியும், இல்லாட்டி ஏன் வந்து அவனை தூக்கி போடுறதுக்கு தனியாக தூக்கி போட்டு தனியாக கொண்டு போய் பார்த்தேன். என்ன சொல்லுவே சொல்றது கூட எல்லாம் ஏற்றுதான் வந்து ஏசிய நேரம் வர மாட்டாரு. இப்ப பாட்டு பாட்டுக்கிட்டு இருக்கேன். இல்லை நேரம் வர மாட்டாங்க. இப்போ நாங்கள் தான் வந்து ஏற்றணும் சொல்லி போனோம். உனக்காக வீட்டுக்கு போகிறதுக்கு ஐயா ஐயா ஆர்த்திக்கின உங்க அம்மா அங்க சொந்தக்காரங்க யாழ்ப்பாணத்துல வர சொல்லவா? யாழ்ப்பாணத்துல ஆர்த்திக்கினா யாழ்ப்பாணத்துல ஆர்த்திக்கினா உங்களுக்கு சொல்லுங்க. யாழ்ப்பாணத்துல ஆர்த்திக்கினா இப்ப கதைங்க நீங்க ஐயா சொல்லுங்களேன். சரி சரி அம்மா. என்ன செய்யுது ஐயா? என்ன ஐயா சொல்லுது? நம்மளோட இப்படி பட்டு தூங்கலையா? இதெல்லாம் எடுத்து போட்டான்னா எடுத்தாலும் விட மாட்டீங்க. ஐயாவுக்கு ஏலாது. டெய்லி நான் சாப்பாடு கொடுக்குறேன். ஐயாவுக்கு சரியாக ஏலாது. எல்லாம் வருது. யாழ்ப்பாணத்தில் சொந்தக்காரங்க மூலமாக அப்படி செய்யக்கூடாது. நீங்கள் பாருங்க, பார்த்து அவருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. என்னால் பார்க்க முடியல. என்னோட அப்படி கதைப்பார். சாப்பாடு விட்டுட்டா என்னோட நல்லா சிரிச்சு கதைப்பார். அவருக்கு சரியாக ஏழு. சாப்பாடு அப்ப
அப்ப நான் தட்டு நான் நினைச்சேன் தூக்கமாக்குமெண்டு. கோல் வரும், கோல் வந்து நீங்க அதே மாதிரி. ஓ நான் ஆம்புலன்ஸுக்கு சொல்றேன். ஓகே. ஓ நான் எடுத்தா சொல்லுவேன். ஒரு இடையக்க வந்து பாருங்க. சரி சரி. நிக்கிறமா இல்ல? சரி நீ வேற சரி. சரி சரி சரி. இந்த ஆம்புலன்ஸ் வந்துட்டேன்னு அப்போ அவன் சொன்னேன் ரவுண்ட் பண்ணுவீங்க. அந்த ஆம்புலன்ஸ் தான். கோல் எடுக்கிறாரு. जानता ही है बोला जानता है देखा कहीं जानता है देखा मिस சாப்பிடு. வெல்கம். அவர் பார்த்தீங்க சரி சிஸ்டர் இந்தாங்கம்மா சாப்பிடுங்க. இந்தாங்க சாப்பிடுங்க. இந்தாங்க இந்தாங்க அம்மா இந்தாங்க. முடிஞ்சுது நாளை முடிஞ்சது நாளை கொண்டாடுறேன். சாப்பாடு எல்லாமே கொடுத்துட்டு வந்தாச்சு. இந்த சாப்பாட்டை கொடுத்த அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
விட இந்த மாதிரி செய்யாங்க. அவர் செய்யாதீங்க யார் இருந்தாலும். அவர் வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார்கள். யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஐயாவை தெரிஞ்சுட்டுன்னு சொன்னால் வந்து தொடர்பு கொண்டு அவர் இப்போ எப்படியும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கார், போய் பார்த்து அவருக்கு நீங்கள் உங்களோட உதவியை செய்யுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, இப்படி விடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை டாடா.